மருதம், நெய்தல், பாலை. சிறப்பு. இதுல குறிஞ்சியை பத்தி முதல்ல பாடம் இருக்கிறோம். குறிஞ்சிய மலையும் மலை சார்ந்த பகுதியை குறிஞ்சின்னு சொல்லுவோம். இங்க இருக்கிறவங்கள குறவர், குறத்தியர்னு சொல்லுவாங்க. இதை பத்தி உங்களுக்கு விளக்கமா சொல்லட்டுமா? மலையும் மலை சார்ந்த பகுதிகளும் குறிஞ்சி, மலை சார்ந்த பகுதிகளும் குறிஞ்சி. அறுபடை வீடு கொண்ட முருகன் தானே தெய்வம், அறுபடை வீடு கொண்ட முருகன் தானே தெய்வம். குறவரும் குறத்தியரும் இங்கு வாழும் மக்கள், குறவரும் குறத்தியரும் இங்கு வாழும் மக்கள். வேட்டையாடுதல் தேர்ந்தெடுத்தல் இவர்களது தொழிலாகும், வேட்டையாடுதல் தேர்ந்தெடுத்தல் இவர்களது தொழிலாகும். அடுத்தபடியா முல்லையை பத்தி பாட இருக்கிறோம். முல்லைனா மலையும் மலை சார்ந்த பகுதியையும் முல்லைன்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கவங்கள ஆயர், ஆட்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி சொல்லுவோமா? காடும் காடு சார்ந்த பகுதிகளும் முல்லை, காடு சார்ந்த பகுதிகளும் முல்லை. திருப்பால் கடலில் உள்ள பெருமானே தெய்வம், திருப்பால் கடலில் உள்ள பெருமானே தெய்வம். ஆயரும் ஆட்சியரும் இங்கு வாழும் மக்கள், ஆயரும் ஆட்சியரும் இங்கு வாழும் மக்கள். ஆடுகளை மேய்த்தலே இவர்களது தொழிலாகும், ஆடுகளை மேய்த்தலே இவர்களது தொழிலாகும். அடுத்தபடியா மருதத்தை பத்தி பாட இருக்கிறோம். மருதம்னா என்னன்னு தெரியுமா? மருதம்னா வயலும் வயல் சார்ந்த பகுதியை மருதம்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கவங்கள உழவர், உலத்தியர்னு சொல்லுவாங்க. அதை பத்தி சொல்லுவாங்க. வயலும் வயல் சார்ந்த பகுதிகளும் மருதம், வயலும் வயல் சார்ந்த பகுதிகளும் மருதம். மலையின் கடவுளான இந்திரனே தெய்வம், மலையின் கடவுளான இந்திரனே தெய்வம். உழவரும் உலத்தியரும் இங்கு வாழும் மக்கள், உழவரும் உலத்தியரும் இங்கு வாழும் மக்கள். உயிர் முற்றான விவசாயம் இவர்களது தொழிலாகும், உயிர் முற்றான விவசாயம் இவர்களது தொழிலாகும். அடுத்தபடியா நெய்தலை பத்தி பாட இருக்கிறோம். நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த பகுதியும் தான் நெய்தல்னு சொல்லுவாங்க. அதை பத்தி சொல்லவா? கடலும் கடல் சார்ந்த பகுதிகளும் நெய்தல், கடலும் கடல் சார்ந்த பகுதிகளும் நெய்தல். காற்றின் கடவுளான வருணனே தெய்வம், காற்றின் கடவுளான வருணனே தெய்வம். பரதவரும் பரத்தியரும் இங்கு வாழும் மக்கள், பரதவரும் பரத்தியரும் இங்கு வாழும் மக்கள். நீர் பிடித்தல் உப்பு விளைத்தல் இவர்களது தொழிலாகும், நீர் பிடித்தல் உப்பு விளைத்தல் இவர்களது தொழிலாகும். அடுத்தபடியா பாலையை பத்தி சொல்ல இருக்கிறோம். பாலைனா மணலும் மணல் சார்ந்த பகுதியையும் பாலைன்னு சொல்லுவாங்க. அதை பத்தி சொல்லுவோமா? மணலும் மணல் சார்ந்த பகுதிகளும் பாலை, மணலும் மணல் சார்ந்த பகுதிகளும் பாலை. கொற்றவை காலிதானே இங்கு இருக்கும் தெய்வம், கொற்றவை காலிதானே இங்கு இருக்கும் தெய்வம். மரவரும் மரத்தியரும் இங்கு வாழும் மக்கள், மரவரும் மரத்தியரும் இங்கு வாழும் மக்கள். உழைப்பதற்கு வழி இல்லாததால் திருட்டுதானே தொழில், உழைப்பதற்கு வழி திருட்டுதானே தொழிலா? எங்களுக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி.